கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குண்டான ஒரு அற்புதமான, ஒரு அதிசயமான, ஆறுதலான, அடைக்கலமான, உயர்வான, வெற்றியான ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஏசாயா 8:18 சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் நடந்த அற்புதங்கள் போல் உங்கள் பிள்ளை அற்புதமான வாழ்க்கை, அதிசயமான வாழ்க்கை, ஆறுதலான வாழ்க்கை, அடைக்கலமான வாழ்க்கை, உயர்வான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை வாழ்வார்கள். கலங்க வேண்டாம், கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மகளே, உலகத்தின் வெளிச்சம் நீங்க, எழுந்து ஒளி வீசுங்க. மலைமேல் உள்ள பட்டணம், மலைமேல் உள்ள பட்டணம் அது மறைவாக இருக்காதே, அது மறைவாக இருக்காதே. கர்த்தர் சொல்கிறாரு, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருக்கும்படி, உயர்ந்திருக்கும்படி மலை மேல் இருக்கிற ஒரு பட்டணம் போல் நான் உங்களை வைப்பேன் அப்படிங்கிறார். இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, உங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, ஒரு குடும்பத்தில் 3 ஆம்பளை பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 3 பிள்ளைகளையுமே சொல்லு பேச்சு தாய் தப்பன்னு கேட்க மாட்டாங்க. மனமோன போக்கில் போவாங்க. ஒரு பையன் தண்ணி அடிப்பான், ஒரு பையன் போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிறான், ஒரு பையன் லவ் பண்ணிட்டு திரிகிறான். இப்படி 3 கேட்டகரியில் ஒரு குடும்பத்தில் 3 மகன்கள் இருந்தார்கள். அப்போ அந்த தாய்மார் எனக்கு ஃபோன் போட்டு, நான் 3 பிள்ளையை பெற்றேன், இந்த 3 ஆம்பளை பிள்ளை பெற்றதுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பெற்றிருந்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் 3 பேர்த்த கொடுத்தாரு. ஆனால் 3 பேர் 3 கோணத்தில் போகிறாங்க. எனக்கு நிம்மதி இல்லை. நான் கிறிஸ்தவ குடும்பம் தான், நான் ஒரு சபைக்கு போகிறேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை. என் பிள்ளைங்க திருந்துவாங்களா என்று கேட்டார்கள். நான் ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன், அதாவது வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது, வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. நான் சொல்லுகிறது நீங்கள் ஒரு நாளைக்கு 50 வாட்டி சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் ஒரு பேப்பரை பெரிய கொட்டலத்தில் எழுதி செவத்தில் ஒட்டி டெய்லி அறிக்கை பண்ணுங்கம்மா. அறிக்கை பண்ணால் என்னன்னே அவங்களுக்கு தெரியல, அப்படி பண்ணணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வேதத்தில் எபிரியர் 10:23 நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் நீங்கள் அறிக்கை பண்ணுங்க சொன்னேன். எதை அறிக்கை பண்ண சொல்லவர்னு கேட்கும்போது இந்த வசனத்தை சொன்னேன், ஏசாயா 8:18, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாக இருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை போய் மகன் உள்ளத்தில் கிரியை செய்யும். நானும் என் பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் வாசமாக இருக்கிற பிள்ளையை போல், எகிப்தில் நடந்த அற்புதங்களை போல், வனாந்தரத்தில் நடந்த அதிசயங்கள் போல் என் பிள்ளைய வாழ்க்கை நடக்கும். நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு இந்த வசனங்களை சொல்ல சொன்னேன். இவர்கள் டெய்லி அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தாருங்க. ஜெபத்தில் இந்த வசனத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். பாருங்கள், ஒவ்வொரு மகனாக திருந்தினார்கள், பைபிளை கையில் எடுக்க ஆரம்பித்தார்கள். 3 பேருமே ஊழியம் பண்ணும்படி எழுப்பினார்கள். இந்த வார்த்தையை பேசும்போது, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மாரே, ஒருவேளை உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளையை சொல்லி பேச்சு கேட்காமல் இருக்காங்களா? இந்த ஏசாயா 8:18 பேசிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, அறிக்கைக்கிட்டே இருங்க. ரோட்டில் நடக்கும்போது வரும்போது வசனத்தை பேசுங்க. இந்த வசனம் உங்கள் பிள்ளை எரியத்தில் போய் கடந்து போய் கிரியை செய்யும். வார்த்தை கடந்து போகும். ஏசாயா 55:10-11, வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்கிட்ட திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி வாய்க்கும். வார்த்தை போகும். 100க்கு அதிபதி வேலைக்கார முடியாமல் இருக்கும்போது இயேசு போல வார்த்தை அனுப்பினார், சுகத்தை பெற்றான். அதே போல் உங்கள் மகனுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை அனுப்புங்க, உங்கள் மகன் திரும்பி வருவான், மகள் திரும்பி வருவார். இதுதான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். பிடித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு ஜெபிக்கிறேன். தகப்பனே, நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருப்போம் என்று ஏசாயா 8:18 படி
இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆஸ்வத்தை பெருக பண்ணுங்கள். இரத்த கோட்டைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.